வெல்கம் டு நேஷனல் இன்ஸ்டிடியூட் மதுரை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சவங்களுக்கு இந்தியன் ஆர்மியில் சேர்றதுக்கு ஒரு கோல்டன் சான்ஸ் மக்களே. இந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு மட்டும் விடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளோட அகாடமியோடைய நம்ம யூடியூப் சேனல் தெளிவாக சொல்லியிருக்கோம் சரிங்களா. நம்ம யூடியூப் சேனலில் என்னென்ன கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்ற பற்றின வீடியோஸ் வந்து இருக்கே, போய் பாருங்கள். வந்து ஃபஸ்ட்டு பாருங்க, முதல்ல ஏஜ் லிமிட்டை பார்த்துக்குங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 27 வயசுக்குள்ள இருக்கணும் சரிங்களா. அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த் எதுக்குள்ள இருக்கணும்னா 2 ஜூலை 98லேருந்து 1 ஜூலை 2005 இதுக்குள்ள தான் இருக்கணும். நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு என்ன தகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிடலாம், அல்லது சார் எனக்கு ஃபைனல் செமஸ்டர் முடிஞ்சிருச்சு நான் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றேன், தாராளமாக நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனால் அந்த ஃபைனல் செமஸ்டர் வந்து 2025 அடுத்த வருஷம் ஜூலைக்கு அப்புறமா ஷெட்யூல் ஆகிருக்க கூடாது. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ அதான் சொல்றாங்க, ஆல் ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் கேண்டிடேட்ஸ் ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் வில் பி ஷெட்யூல்டு ஆஃப்டர் 1 ஜூலை ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை. சரிங்களா, 1 ஜூலை 2025 அப்புறம் தான் எனக்கு ஃபைனல் செமஸ்டர் வருது அப்புறம் நீங்க எலிஜிபிள் கிடையாது. நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கடுத்து எக்ஸாம் வந்துட்டே இருக்கும். நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா போதும், அடுத்தடுத்து ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தியும். சோ நீங்க நாட் எலிஜிபிள். சரி சரி, அடுத்து நடந்து பார்த்தலாம். சோ முதல்ல வேகன்சி. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ற பார்த்தோம்னா, சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க இது எல்லாமே வரும். இந்த எல்லா இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இவங்க எல்லாமே, மெக்கானிக்கல்ல இந்த எல்லாமே, சில பேர் மேரேஜ் படிச்சிருப்பீங்க, ஆட்டோமொபைல் படிச்சிருப்பீங்க. சோ மெக்கானிக்கல்ல இருக்க சப்ஸ்ட்ரீம்ல இருக்க எல்லா இன்ஜினியரிங்குமே எலிஜிபிள் தான். சரி மக்களே, சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்கு, 20லேருந்து 27க்குள்ள இருக்கீங்க. ரெண்டாவது நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, நீங்க தாராளமா எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்றத பாருங்க, joinindianarmy.nic இந்த வெப்சைட்ல போங்க. சோ நீங்க அப்ளை பண்ண போற வெப்சைட் வந்து www.joinindianarmy.nic.in இதுல போறீங்க சரிங்களா. இதுல போயிட்டு அப்ளை ஆன்லைன்ல போறீங்க. செகண்ட் ஸ்டெப் இது. தேர்ட் ஸ்டெப் ஆபீசர் செலக்ஷனுக்குள்ள போய் எலிஜிபிலிட்டி செக் பண்றீங்க. சார் இதுல எல்லாம் எங்களுக்கு டவுட்டா இருக்கு, இந்த வெப்சைட் நாங்க யூஸ் பண்ணது கிடையாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்ல, நம்ம மாதிரி நேஷனல் இன்ஸ்டிடியூட் கான்டாக்ட் பண்ணுங்க, we will help you சரிங்களா. ஓகேவா, ஒவ்வொன்றா ஃபுல்லா அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதில் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து நீங்க எல்லாம் ஃபார்ம் சப்மிட் பண்ணிடலாம். சரியா, ரைட்டா. சோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பாத்தீங்கன்னா, நீ அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க சரியா. அந்த எப்படி சார் இந்த போஸ்டிங் டிபார்ட்மெண்ட்லாம் போறது? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்க சரிங்களா. என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சரிங்களா. ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காண்டி ஒரு 77 இல்ல 87 ஏதோ ஒரு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எதுனா நீங்க இன்ஜினியரிங்ல ஸ்கோர் பண்ண மார்க் வச்சு சரிங்களா. சோ நீங்க செமஸ்டர்ல நீங்க என்ன நல்லா படிச்சிருந்தீங்க, நல்லா எனக்குலாம் 8.9 இருக்கு, எனக்குலாம் 9.2 இருக்கு, கண்டிப்பா நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருவீங்க. அதுக்கு அடுத்து சென்ட்ரல் அலாட்மெண்ட் நடக்கும் சரிங்களா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆறீங்களோ அவங்க மட்டும் தான் நீங்க போக முடியும். இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 2 நடக்குதுன்னா நீங்க யாரெல்லாம் அப்ளை பண்றீங்க எல்லாருமே எழுதலாம் எக்ஸாம், ஒரு பிரச்சனை கிடையாது. அப்ளை பண்ண 50 பேருமே எழுதலாம். ஆனா இது அப்படி கிடையாது. இதுல நீங்க அப்ளை பண்ணிடணும், நீங்க இன்ஜினியரிங் எடுத்த மார்க் வச்சு ஒரு குறிப்பிட்ட கேண்டிடேட்ஸ் கூப்பிடுவாங்க, அதுல ஷார்ட் லிஸ்ட் ஆகி எடுப்பாங்க சரிங்களா. எல்லாத்தையும் கேசஸ்மெண்ட் நடத்த முடியாதுல, ஒரு வாரம் நடக்கும் மக்களே. இது பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து சரிங்களா நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு மெடிக்கல் எக்ஸாம், டிராவலிங் அலவன்ஸ் சரிங்களா. நீங்க ஏசி 3 டயர்ல எடுத்து போயிருந்தா கூட உங்களுக்கு அந்த ட்ரெயின் டிக்கெட் அவங்க கொடுத்துருவாங்க, 214 ட்ரெயின் டிக்கெட் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு சென்டர் வந்து பஞ்சாப்ல கபூர்தலா அப்படிங்கிற இடத்துல போறாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ இப்போ இங்க நீங்க புக் பண்றீங்க மதுரையில இருந்து சரிங்களா, புக் பண்றீங்க. புக் பண்றப்ப வந்து 2-3 ட்ரெயின் மாறி போறீங்கன்னா அதுல லாங்கஸ்ட் ட்ரெயின் ஏதோ அந்த ஃபேர் கொடுத்துருவாங்க. சோ அதனால ஒரே ட்ரெயின் இருக்கான்னு பாருங்க, இல்லனா சென்னையில இருந்து புக் பண்ணிருங்க. ஓகேவா, இப்போ போறதுக்கு வந்து சென்னையில இருந்து அந்த கபூர்தலா, அது வந்து நீங்க கபூர்தலா ஸ்ட்ரைட் ட்ரெயின் கிடையாது, ஜலந்தர் கேண்ட்ல இறங்கி மாறி போகணும். சோ அப்ப அந்த ஜலந்தர் கேண்ட் வரைக்கும் ட்ரெயின் டிக்கெட் வந்து ஒரு 4000 ரூபாய் வச்சுக்கிறோம். சோ அங்க போன உடனே இந்த டிராவலிங் அலவன்ஸ் ஃபார்ம் கொடுத்து அந்த ட்ரெயின் டிக்கெட்லாம் அட்டாச் பண்ணி சரியா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, 8000 ரூபாய் கையில கொடுத்துருவாங்க, லிக்விட் கேஷா கிடைக்கும் சரியா. ரைட் மக்களே, அடுத்து சோ இது வந்து அதுக்கு மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. சோ இவ்வளவு மக்களே ப்ராசஸ். சரி, இந்த எக்ஸாம் பத்தி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம நேஷனல் இன்ஸ்டிடியூட் கனெக்ட் பண்ணுங்க. அப்ளை பண்ற லாஸ்ட் டேட் வந்து 17 அக்டோபர் 2024 சரியா. அது வரை வெயிட் பண்ணாதீங்க. நீங்க 15 அக்டோபருக்குள்ளே என்ன பண்ணிட்டீங்க, ஃபுல்லாவே வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருங்க.